உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய குகேஷுக்கு தற்போது உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பியுள்ளார் செஸ் சாம்பியன் குகேஷ். தற்போது அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இறுதி சுற்றில் சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி மகுடம் சூடியுள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ். தற்போது அவருக்கு தாயகம் திரும்பியுள்ள அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார் சாம்பியன் குகேஷ். அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், விவரம். வணக்கம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் லிரனை வீழ்த்தி மகுடம் சூடியுள்ள தமிழகத்தின் இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார். அதாவது 14 சுற்றுகள்ல தன்னுடைய இலக்கை நிரூபித்து புதிய மகுடம் சூடிய நிலையில தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் கடந்த மாதம் 25ஆம் தேதி துவங்கி 14 சுற்றுகளாக நடைபெற்றது. இந்த 14 சுற்றுகள் முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று குகேஷ் முதலிடம் பிடித்து அந்த சாம்பியன் பட்டத்தை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது. கிளாசிக்கல் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில குகேஷ் வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தம் 14 சுற்றுகளுமே அதிரடியாகவும் சுவாரஸ்யமாகவும் நடைபெற்ற நிலையில இறுதியாக நடைபெற்ற 14வது சுற்றில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்த நிலையில பல்வேறு சாதனைகளும் நிகழ்த்தி இந்த சாதனை என்று படைத்திருக்கிறார். அந்த வகையில இளம் வயதில் இந்த உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்ற வீரர் என்ற சாதனையை படைத்திருந்தார். கிட்டத்தட்ட குகேஷை பொறுத்த வரைக்குமே 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் என்ற அந்தஸ்து பெற்ற நிலையில 18 வயதுல இந்த உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். வழக்கமாக குகேஷை பொறுத்தவரைக்குமே எப்பொழுதுமே போட்டியை விரைவில் முடிக்கக்கூடியவர். இந்த நிலையில தற்பொழுது போட்டி முடிந்து தாயகம் திரும்பியிருக்கார். தாயகம் திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. உலகின் 18வது சாம்பியன் பட்டியலில் இணைந்த 18 வயதான குகேஷ் இளம் உலக சாம்பியன் பட்டத்தை தன் வசப்படுத்தினார். இதற்கு முன்பாக ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்பரோவ் 22 வயதில் கோப்பை வென்றதே சாதனையாக இருந்தது. அதனை முறியடித்துள்ள குகேஷ் மேலும் உலக சாம்பியன் பட்டத்தை பெறக்கூடிய 2வது இந்திய வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்திருந்தார். எப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான குகேஷ் தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார். அதாவது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு பல்வேறு விதமாக உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும், அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர் சார்பாகவும், அது மட்டுமல்லாமல் குகேஷோட புகைப்படம் அடைந்து அதாவது கங்க்ராச்சுலேஷன், அதாவது வாழ்த்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதாகைகளுடன் தற்பொழுது குகேஷை அந்த வாழ்த்து மலையில பொழிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த போட்டியிலிருந்து வெற்றி பெற்று வெளியேறிய கூட பொழுது ஆனந்த கண்ணீர்ல அவர் வெளியிருந்தார். அப்பொழுதே ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அவரை கொண்டாடினார்கள். அந்த வகையில தற்போது இந்த விமான நிலையம் முன்பு கிட்டத்தட்ட ஏராளமான ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள், அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் என ஏராளமானோர் தற்பொழுது குகேஷ் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. உற்சாக வரவேற்பு அளித்து குகேஷ் என்ற ஒரு கோஷத்தையும் எழுப்பி தற்பொழுது உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டன. பொய்க்கால் ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவருக்கு அந்த பாராட்டு விழா ஏற்பாடும் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தான் அந்த பாராட்டு விழா ஏற்பாடும் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தினத்தை பொறுத்தவரைக்குமே இன்று அவருக்கான அடுத்த கட்டமாக அவர் கல்வி சார்பாகவும் இந்த பாராட்டு விழா செய்யப்பட்டிருக்க தெரிவிக்கிறது. ஏற்கனவே மகுடம் சூடிய குகேஷுக்கு 11 கோடி பரிசு தொகையாக ஏற்கனவே வழங்கப்பட்டது. குறிப்பாக 18 வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை எட்டிய அவர் தற்பொழுது 18 வயதில் உலக சாம்பியன் என்ற கிரீடத்தை அலங்கரித்து தாயகம் திரும்பியிருக்கிறார். முத்துக்குமார், தற்போது குகேஷுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அவருடைய அந்த நிகழ்ச்சி வார்த்தைகள் என்னென்ன? நிச்சயமாக குகேஷை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது வருவதற்கு முன்பாக செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில பார்க்கும் பொழுது அதாவது பள்ளி மாணவர்கள், அவர் படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் வீரர்கள், அதாவது தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள், செஸ் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் என ஏராளமான இந்த பகுதியில் இருந்தாங்க. இதனை தொடர்ந்து அவருக்கு ஏற்கனவே அவர் வீடு வரைக்குமே அந்த காரில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
அவர் படித்த பள்ளியில அவருக்கு அந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே விதத்துல நாளை தினமும் பல்வேறு விதமான பாராட்டு விழாக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல அரசியல் தலைவர்களும் அது மட்டுமல்லாம பிரதமர் உள்ளிட்ட ஏராளமான வாழ்த்து இருக்கிறது. தற்பொழுதும் இந்த விமான நிலையத்தில் அவருக்கு வாழ்த்து மழை என்பது பொழிந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து குகேஷ் என்பது வாழ்த்து மலையில நடந்து வருகிறார். இன்னும் பல்வேறு விதமான அவருக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு தற்பொழுது இந்த விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் நேரடியில் பார்க்க முடிகிறது.